அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வந்துட்டு தமிழர்களுக்கு சம வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போது இப்போ தமிழகத்தை சேர்ந்தவங்க வேறு மாநிலத்தில் தங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், பெங்காலில் இருக்கலாம், மகாராஷ்டிராவில் இருக்கலாம், காஷ்மீர் இருக்கலாம், இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மாநில அரசுகள் வந்து அந்தந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த மொழியில் தான் பாடத்திட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய்மொழிங்கிறதுனால தமிழ் எவ்வளோ முக்கியமோ, தெலுங்குக்காரங்களுக்கு தெலுங்கு முக்கியம், மராட்டாக்காரங்களுக்கு மராட்டா முக்கியம், பெங்காலிக்காரங்களுக்கு பெங்காலி முக்கியம். அப்போ அவங்க மாநில மொழியில் தான் பாடம் நடத்துகிறாங்க. இப்போ தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க. மராட்டாவில் நிறையா இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அவங்க வந்து தமிழ் சங்கம் வச்சுருக்கலாம். ஆனால் தமிழ் சங்கத்தை வச்சுக்கிட்டு பாடம் நடத்த முடியாது, பாடத்திட்டத்தை கொண்டுக்கிட்டு வந்து அமல்படுத்த முடியாது. அல்லது அஃபிஷியலாக, அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு சான்றிதழ் பெறக்கூடிய பாடமாக வந்து அவங்க படிக்க முடியாமல் போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த மும்மொழியில் என்ன வாய்ப்பு கிடைக்குது? பிற மாநிலங்களில் டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக இருக்கலாம், இல்லை தலைமுறையாக இருக்கலாம். அவங்களுக்கு தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் பார்க்குறோம், என்னது, பிற மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம்